Dear teachers, welcome to JSN English Learning. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம how to identify sentence pattern அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது பிஜிடிஆர்பிக்கும் தேவைப்படும், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கும் தேவைப்படும், பேங்கிங் எக்ஸாமுக்கும் தேவைப்படும். அதனால கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் கிடைக்கும். வாங்க முதல் வாக்கியத்துக்கு போவோம். ராம் ரன்ஸ் ஃபாஸ்ட். ராம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். அந்த வேர்ப் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ராம் ரன்ஸ் அப்படிங்கிறதோட நமக்கு அந்த செயல் முடிவுபட்டு விட்டது. அவன் ஓடுகிறான். அப்ப நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவு டஸ் ஹி ரன்? ஹவு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். இப்போ இந்த ஹவு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக வரக்கூடிய ஒரு வார்த்தை, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்வர்ப் என்று சொல்வோம். அப்ப அவன் எப்படி ஓடுகிறான்? ஓகே, அவன் எப்படி ஓடுகிறான் அப்படிங்கும்போது வேகமாக ஓடுகிறான் அப்படிங்கும்போது இந்த adverb வந்து இந்த வேர்போட கனெக்ட் ஆகுது. அப்ப எஸ் பிளஸ் வி பிளஸ் ஏ. ஏ அப்படின்னா அட்ஜங்க்ட், அட்ஜங்க்ட்னா adverb. வெரி குட். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். she is a doctor. இங்க வேர்ப் பாத்தீங்கன்னா இஸ். கரெக்டா சொல்லுங்க ஆன்சர். The answer for this question is yes plus we plus c. எப்பெல்லாம் பி ஃபார்ம் வருதோ, அந்த பி ஃபார்ம் verb வருதோ, அதற்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை இஸ் அ காம்ப்ளமெண்ட். காம்ப்ளமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, word that comes to complete, okay, or give a sense of completion. அந்த வாக்கியத்திற்கு ஒரு முழுமையான அர்த்தம் தருவதற்காக வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த இடத்துல டாக்டர் அப்படிங்கிறது she is a doctor. அதுலயும் இன்னும் சொல்லணும்னா இது வந்து ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஓகே, she is a doctor. அப்ப அந்த she அப்படிங்கிறது டாக்டர் அப்படிங்கும்போது ஒரு முழு மீனிங் கொடுப்பதற்காக அந்த வார்த்தை வருது, அது காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் எஸ் பிளஸ் வி பிளஸ் சி பேட்டர்ன் அதுக்குள்ள வருது. இப்போ மூன்றாவது வாக்கியத்திற்கு போவோம். தே பில்ட் அ ஹவுஸ். இதில் வேர்பை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சரை ஈஸியா தட்டி தூக்கிடலாம். இங்க பில்ட். இப்ப பில்ட் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கேள்வி எழுப்புவோம்? வாட் டிட் தே பில்ட்? வாட் டிட் தே பில்ட் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவோம். அப்ப இந்த வாட் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது எப்பொழுதுமே ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். வாட் என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த வினாவிற்கு, வினா வார்த்தைக்கு பதிலாக வருவது எப்பொழுதுமே ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப இது என்ன பேட்டர்ன்? மிகவும் அருமை. எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பேட்டர்ன் அதுக்குள்ள வருது. பியூட்டிஃபுல். அடுத்தது போவோம். we elected him president. ஓகே, இதுல verb என்ன அப்படின்னா ரைட், கரெக்டா சொல்லிட்டேங்க. verb is elected. நாங்கள் தேர்வு செய்தோம். தேர்வு செய்தோம், யாரை தேர்வு செய்தோம் அப்படிங்கும்போது அவரை தேர்வு செய்தோம். we elected him, என்னவாக அவரை தேர்வு செய்தோம் அப்படிங்கும்போது அது வி எலெக்டட் ஹிமோட அந்த வாக்கியத்திற்கு ஒரு அளவுக்கு மீனிங் வந்துருச்சு. இருந்தாலும் முழுமையான மீனிங் அப்படின்னு வரல. அப்ப ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அதற்கு அப்புறம் வர்றது ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுப்பதற்காக வரக்கூடிய வார்த்தை. சோ அது என்னவாக இருக்கும்? எப்பொழுதுமே ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையை நம்ம என்னன்னு சொல்றோம்? காம்ப்ளமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வாக்கியத்திற்கான சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பிளஸ் சி. SVOC பேட்டர்ன். அதற்கப்புறம் பாருங்க, the baby sleeps. the baby என்ன செய்கிறது? தூங்குகிறது. அங்கே அந்த வினை முற்று பெற்று விட்டது. அதனால இந்த இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு இது verb. அப்ப எஸ் பிளஸ் வி பேசிக் பேட்டர்ன். அடுத்தது he gave me a book. he gave, அப்ப டைரக்டான ஆப்ஜெக்ட் அந்த கேவ் அப்படிங்கிறது verb. என்ன கொடுத்தார்?
அப்படின்னு கேள்வி கேட்போம். வாட் டிட் ஹீ கிவ்? ஒரு கேள்வி எங்க போடுவோமே, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வாட் டிட் ஹீ கிவ்? அப்ப அந்த வாட்டுக்கு என்ன பதில் வரும்? புக் அப்படின்னு பதில் வரும். யாருக்கு அந்த புக்கை கொடுத்தாரு? டு ஹூம் அப்படிங்கிற கேள்விக்கு தான் மீ வரும். அப்ப என்ன வருது பாருங்க, என்ன பேட்டர்ன்? எஸ் பிளஸ் வி பிளஸ் ஐஓ பிளஸ் டிஓ. டிஓ அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்க நம்ம போட்டுருவோம் ஸோ தட் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பீங்க. அப்ப புக் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்னொன்னு, யாருக்கு கொடுத்தது, யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது மீ அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வெரி குட். நெக்ஸ்ட் போவோம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா நம்ம அந்த வேர்பை பார்க்கணும். த சன் ரைசஸ். ரைசஸ் அப்படிங்கும்போது நம்ம அடுத்து என்ன கேட்போம்? அது உதிக்கிறது. அடுத்தது நமக்கு உடனே கேள்விக்கக்கூடிய கேள்வி, வேர் டஸ் த சன் ரைஸ்? வேர்? WHERE. வேர் டஸ் த சன் ரைஸ் அப்படின்னு கேள்வி கேட்போம். அதுக்கு பதில் வர்றது இன் த ஈஸ்ட், ஒரு திசை. அப்ப இது வந்து ஒரு இடம். இட் இஸ் அகெயின் இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை எல்லாமே அட்வர்பா தான் வரும். அது அந்த வேர்போட கனெக்ட் ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. எங்கே உதிக்கிறது, அந்த உதித்தல் அப்படிங்கிற அந்த வேர்போட கனெக்ட் ஆகி வரக்கூடிய வார்த்தை. அதனால இது வந்து ஒரு அட்வர்ப். அந்த அட்வர்பை நம்ம கிராமட்டிக்கலா என்னன்னு சொல்றோம்? அட்ஜங்க்ட்னு சொல்லுவோம். ஸோ எஸ் பிளஸ் வி பிளஸ் ஏ பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன், மை அங்கிள் பிகேம் ஆங்க்ரி. இதுல வேர்ப் வந்து பிகேம். இது வந்து ஆக்சுவலா பிகேம் அப்படிங்கிறது ஒரு இருத்தல் நிலை. அப்போ அது பி ஃபார்ம் வேர்ப்ல தான் வருது. அப்போ பி ஃபார்ம் வந்துருச்சுனாவே பின்னாடி வரக்கூடியது என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப்? என்னவா இருக்கும்? நமக்கு ஏற்கனவே ரூல்ஸ் தெரியும். பி ஃபார்முக்கு அப்புறம் வர்றது எப்பொழுதுமே காம்ப்ளிமெண்டாக இருக்கும். அப்ப இது எஸ் பிளஸ் வி பிளஸ் சி பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன் வாங்க. தே நேம் த சைல்ட் ராஜு. தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், நேம்ட் பெயரிட்டார்கள். பெயரிட்டார்கள் அப்படின்னு வருது. யாரை பெயரிட்டார்கள் அப்படின்னு கேள்விக்கு யாரை அப்படின்னா தே நேம்ட் த சைல்ட். இதுதான் ஆப்ஜெக்ட். சைல்டு அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஜெக்ட்ல வந்துடும். இப்போ அந்த சைல்டுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? வாட் நேம் டிட் தே கிவ் டு த சைல்ட்? அப்போ இந்த சைல்டு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்ல வர்றதுனால இதை வந்து காம்ப்ளிமெண்ட். அப்பதான் இந்த வாக்கியம் முற்று பெறுகிறது. அதனால இது என்ன பேட்டர்ன்? எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பிளஸ் சி பேட்டர்ன். The last in today's video. We bought a car yesterday. We bought a car yesterday. இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறதா கேள்வி. அதில் பார்த்தீங்கன்னா பை பாட் பாட் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் வேர்ப் வருது. வி பாட். அது பாட் என்னத்தை வாங்குனீங்க? வாட் டிட் யூ பை? அந்த வாட் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வர்றது ஆப்ஜெக்ட் ஆயிடும். ஸோ கார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். எப்போ வாங்கினீங்க அப்படிங்கும்போது when அப்படிங்கிற கேள்வி. அப்ப when அப்படிங்கிற காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையானது பாட் அப்படிங்கிற அந்த வேர்போட ரிலேட்டட் ஆகுது. அப்ப அது அட்ஜங்க்ட் கேட்டகரியில வருது, அட்வர்ப். ஸோ இது என்ன பேட்டர்ன்? எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ பிளஸ் ஏ பேட்டர்ன். I hope the video was useful. Kindly follow the channel JS in English Learning for more videos. Stay tuned. Thank you.